ஏங்க தனியா பேசணும்னு கேட்டா ஏங்க அடிக்கிறீங்க? சொல்றது முழுசா கேள்றா. அவனும் கூப்பிட்டான்ட்டு நான் மேல போனேன். அப்புறம் நீங்க எங்க வரீங்க, பொண்ணு வர சொல்லுங்கன்றான். இங்க நான் தானே பொண்ணு, யாரடா இவன் சொல்றான்னு பார்த்தா எங்க அம்மாவை காட்டுறான். இப்படிதாங்க நானும் ஷாக் ஆனேன். அந்த ஆன்டி வேறுன்னு ஓட ஓட அடிச்சு ஓட விட்டுட்டேன். அடுத்து ஒருத்தன் வந்தான், சுரேஷ்னு. அவன் என்னடான்னா, நான் வேலைக்கு போகணும், ஆனா அவனோட கம்மியான சேலரி தான் நான் வாங்கணுமா. அவன் எப்ப சொல்றானோ அப்பதான் நான் குழந்தை பெத்துக்கணுமா. அதுக்கப்புறம் வீடு வேணுமா, அவனுக்கு கார் வேணுமா, ஐபோன் வேணுமா, அதுக்கப்புறம் நகை நட்டெல்லாம் சேர்த்து இவருக்கு கொடுக்கணுமா. இது கேட்டது கூட பரவாயில்லங்க, அவன் இன்னொன்னு ஒண்ணு கேட்டான். ஏன் உங்களுக்கு முன்னாடி ஏதோ லவ் இருக்கான்னு கேட்டானா? அவன் அது கேட்டிருந்தா கூட பரவாயில்லையே. அவன் கேக்குறான், பொண்ணு என்ன விட கலரா இருக்கு, அவங்க அக்கா கரெக்டா இருப்பா, எனக்கு அவங்க அக்காவை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களான்னு கேக்குறான். இதுல இவனை சொல்லி குத்தம் இல்லைங்க. இந்த சோசியல் மீடியால எல்லாரையும் அக்கா அக்கான்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ணி விடுறானுங்கல்ல, அவனுங்கள சொல்லணும். அப்புறம் தான் என் லைஃப்ல அவன் வந்தான், கார்த்திக். அவன் இவங்கள மாதிரிலாம் இல்ல, கொஞ்சம் நல்லவன். எனக்கும் அவனை பிடிச்சிருந்தது, அவனுக்கும் என்ன பிடிச்சிருந்தது. இது வேறயா? எங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போயிடுச்சு. அப்புறம் ஏங்க அந்த கல்யாணம் நின்னுச்சு? அது கல்யாணத்துக்கு முன்னாடி என் கூட படத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டான். அவன் போன்ல நெட்வொர்க் இஷ்யூன்ட்டு என் போன்ல புக் பண்ண சொன்னான், கார்னர் சீட்டா. நானும் சரி ஓகேன்னு புக் பண்ணேன். அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, திடீர்னு எனக்கு இந்த பொண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஏங்க அதான் அவன் கேட்ட மாதிரி கார்னர் சீட் புக் பண்ணீங்கல்ல? பண்ணல, நான் ஒரு கார்னர்லயும் அவனுக்கு அந்த கார்னர்லயும் புக் பண்ணேன். இதுல என்ன தப்பு இருக்கு? தப்பே இல்ல. கை கொடுங்க. அடுத்து முன்னாடி ஒண்ணு சொன்னாங்க, உனக்குலாம் கல்யாணமே ஆகாது, அப்படியே ஆனாலும் ஏதாச்சும் குறையோட இருக்கிறவன் தான் உனக்கு கிடைப்பான்னு. ஆனா உங்களுக்கு எதுவும் குறை இல்லைல்ல? இல்லங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. ஆமா, நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்? என் பிளாஷ்பேக்லாம் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன்ல, இப்போ உங்க பிளாஷ்பேக்க சொல்லுங்க. என்கிட்ட சொல்லிக்கிற மாதிரி பெருசா எந்த கதையும் இல்லைங்க. அட சும்மா சொல்லுங்க. எனக்கு ஃப்ளாஷ்பேக்குன்னெலாம் பெருசா ஒன்றும் இல்லைங்க. ரீசெண்டாக ஒரு லவ் பண்ணேன். நான் பிறந்தது என்னவோ சென்னை சிட்டி தான், ஆனால் உடம்பு ஃபுல்லாக டாக்ஸிசிட்டின்னு எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. இந்த அர்ஜுன் ரெட்டி படம் பார்த்துட்டு இந்த மாதிரி முரட்டுத்தனமாக காதல் பண்ணாதான் பொண்ணுங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு நானும் அதே டெம்ப்ளேட்டில் தான் லவ் பண்ணிருந்தேன். அப்படிதான் ஒரு நாள், இதுக்கு மேலலாம் நமக்கு செட் ஆகாது, பிரேக்கப். ஏய் இப்போ என்ன நடந்து போச்சு, எதுக்கு இப்போ அவசரப்படுற? இங்க பாரு, அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காதே, பொறுமையா பேசி முடிவு பண்ணிக்கலாம். நீ எதுவுமே பண்ணலன்றனால தான்டா உன்னை பிரேக்கப்பே பண்றேன். என்ன லவ் பண்ணதுனால என்னைக்காச்சும் ரொமான்ஸா பேசிருக்கியா, இல்ல பார்க் பீச்னு எங்கேயாச்சும் நீ சுத்தி காமிச்சிருக்கியா? அதுவும் இல்லாம நான் டிக்கெட் போட்டு உன்னை தியேட்டர் கூட்டு போனா அங்க நீ என்ன பார்க்காம படத்தை பார்த்துட்டு இருக்க. உனக்குலாம் நான் இல்ல, யாருமே செட் ஆக மாட்டாங்க. ஏய் தியேட்டருக்கு படத்தை தாண்டி பார்க்க போவாங்க. இப்ப கூட உனக்கு புரியலல? இதுக்கு